ஹலோ பீப்பிள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹை ப்ரோ திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்றைக்கி நாம் ஓடபிள்யூஎஸ் இடியம்ஸ் வந்துட்டு எஸ்எஸ்சி ஸ்டெனோ 2025 ஓடது ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். அதோட வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். படிக்கலைன்னா படிச்சிருங்க, ஓகேவா? இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனலாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நாம் 100 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். 50 வேர்ட்ஸ் சினானிம்ஸில், 50 வேர்ட்ஸ் ஆண்டனிம்ஸில். ஸ்டெனோவில் கேட்ட வார்த்தைகள் மட்டும்தான் பார்க்குறோம். இது வந்து பிளாக் புக் எடிஷனோட பிடிஎஃப் தான். ஸோ லெட்ஸ் டைவ் இன். நம்ம இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை அப்டேட். அப்டேட்னா ஒரு விஷயத்தோட வீரியம் வந்து கம்மியாகிறது அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க. மாடரேட்டுன்னு அர்த்தம். லெஸ் ஆகிறது, ஓகேவா? ரொம்ப நிறைய பரவிட்டு இருந்தது கம்மியாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட்-19ஓட ஸ்ப்ரெட் வந்து இப்போ அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா ரெடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்த வார்த்தை அப்ஸ்ட்ரூஸ். அப்ஸ்ட்ரூஸ்னா வந்து அன்கிளியர்னு அர்த்தம். அப்ஸ்ட்ரூஸ் அப்படின்ற வார்த்தை வந்து அப்ஸ்கியர், ரெண்டுமே வந்துட்டு இதாக இருக்கா, ரைமிங்காக இருக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ரூஸ் அப்ஸ்கியர், அப்ஸ்ட்ரூஸ் அப்ஸ்கியர், ஓகேவா? அப்ஸ்ட்ரூஸ்னா என்ன? அப்ஸ்கியர், டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்டுன்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்த வார்த்தை அலாக்ரிட்டி. அலாக்ரிட்டினா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது, ஈகராக இருக்கிறது, ஓகேவா? பிரிஸ்க் அண்ட் சியர்ஃபுல், ரெடினஸ், இதெல்லாம் வந்துட்டு அதோட மீனிங்ஸ், ஓகே? ஈகராக இருக்கிறது, எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது, ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குடா சாமி அப்படின்னா அது பேர் அலாக்ரிட்டின்னு அர்த்தம். ALACRITY, ஓகேவா? அடுத்து வந்து அலைனா என்ன அப்படின்னா ரெடியூஸ் ஆகிறது, பாசிஃபை ஆகிறது, ஓகேவா? டிமினிஷ் ஆகிறது. பாசிஃபைக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கிறது. ஒருத்தவங்க செம கோவத்தில் இருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் சமாதானப்படுத்துனீங்கன்னா பாசிஃபை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ஏமியபிள். ஏமியபிள்னா ஃப்ரெண்ட்லின்னு அர்த்தம், ஓகேவா? ஏமியபிள்னா என்ன? ஃப்ரெண்ட்லி. ஹேவிங் ஆர் டிஸ்பிளேயிங் அ ஃப்ரெண்ட்லி ஆர் ப்ளசன்ட் மேனர், ஓகேவா? ஏமியபிள்னா ஃப்ரெண்ட்லி. ஏமிகபிள்னு இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுவும் வந்து ஃப்ரெண்ட்லி தான். அடுத்த வார்த்தை பாடி. பாடினா கோர்ஸுன்னு அர்த்தம். கோர்ஸ்னால் இன்னொரு வார்த்தை இருக்குது, ரஃப்பு. இங்கே மீனிங் என்ன அப்படின்னா BAWDY. பாடினா ஒரு மாதிரி வல்கராக இருக்கிறது, இல்லாட்டி இன்டீசெண்டாக இருக்கிறது, இல்லாட்டி அப்சீனிக்காக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மூவி வந்துட்டு நல்லா இல்லை, இது வந்துட்டு அப்சீனிக்காக இருக்குது அப்படின்னா இந்த மூவி வந்துட்டு வல்கரான சீன்ஸ் நிறைய இருக்குது, அதனால் இது பார்க்க வேணாம், அதுதான் வந்து பாடி மூவின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அடுத்த வார்த்தை கேக்கஃபோனி. கேக்கஃபோனி அப்படின்னா வந்துட்டு என்னடா இது குரல் கலுக்குன்னு இருக்குது அப்படின்வாங்கல்ல ஒரு படத்தில், அது மாதிரி தான். கேக்கஃபோனின்னு டிஸ்கார்டுன்னு அர்த்தம். ஹார்ஷ் சவுண்டாக இருக்கும், நம்மளால் வந்துட்டு கேட்கவே முடியாது, ஓகேவா? சம்டைம்ஸ் என்னோட குரலே வந்து கேக்கோஃபோனிக்காக இருக்கும். கேக்கோஃபோனிக்னா ஹார்ஷ் சவுண்டுன்னு அர்த்தம். ஹார்ஷ் டிஸ்கார்டன்ட் மிக்சர் ஆஃப் சவுண்டு. டிஸ்கார்டன்ட் மீனிங் என்ன அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட்னு அர்த்தம், ஓகேவா? ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் என்ன சிரிச்சுட்டா பேசிகிட்டு இருப்பாங்க. சண்டை போடுறாங்கன்னா எப்படி எவ்வளோ இறங்கி பேசணுமோ அவ்வளோ இறங்கி, எவ்வளோ கத்தணுமோ அவ்வளோ கத்தி தானே சண்டை போடுவாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே கேக்கோஃபோனிக்காக தானே இருக்கும் அந்த சவுண்டு. அதுக்கு தான் டிஸ்அக்ரிமெண்ட்டு, டிஸ்கார்டன்ட்டு, பா கேக்கோஃபோனி எல்லாமே வந்துட்டு சினானிம்ஸாக வரும், ஓகேவா? அடுத்த வார்த்தை கேண்டிட். கேண்டிட்னா நேச்சுரலாக இருக்கிறது, ஃப்ராங்காக இருக்கிறது, ஓகேவா? ஃப்ராங்க், ட்ரூத்ஃபுல், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஃப்ராங்க், ட்ரூத்ஃபுல், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கேண்டிட்லாம் நிறைய வாட்டி நம்ம பிளாக் புக்கில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு முன்னாடி நம்ம OWS கவர் பண்ணி போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்க, ஓகேவா? கேண்டிட்னா ஃப்ராங்க்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை கார்னல். கார்னல்னா என்ன அப்படின்னா ரிலேட்டிங் டு செக்ஷுவல் நீட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஓகேவா? ஃபிசிக்கல் ரிலேட்டடாக இருந்தால் தட் இஸ் கால் கார்னல்னு அர்த்தம், ஓகேவா? அதுதான் வந்து ஏர்த்லி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்னல், ஏர்த்லி, ரிலேட்டிங் டு ஃபிசிக்கல் எஸ்பெஷல் செக்ஷுவல் நீட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். அடுத்த வார்த்தை கேஸ்டிகேட். கேஸ்டிகேட்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்கள வந்துட்டு பனிஷ் பண்ணுறது, கண்டம் பண்ணுறது, பனிஷ் பண்ணுறது, குற்றச்சாட்டுறது, அவங்கள வந்துட்டு அதுக்கு தண்டிக்கிறது, அதை தான் வந்து கேஸ்டிகேட்டிங்னு சொல்லுவாங்க, ஓகேவா? கண்டம் பண்ணுறது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேரை வந்துட்டு அந்த ஜாதி வெறியிலலாம் கொலை பண்ணுறாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்துட்டு அந்த காஸ்ட் பேரை சொல்லி தண்டிக்கிறாங்க. அது தப்பு தானே, அதுதான் கேஸ்டிகேட்டிங்னு சொல்லுவாங்க, தண்டிக்கிறது. நான் இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேங்க ஐஸ், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை வந்துட்டு குரோனிக். குரோனிக்னா என்ன அப்படின்னா பெர்சிஸ்டன்ட்னு அர்த்தம். ஒரு விஷயத்த கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் கால் குரோனிக். ஆர் ஃபார் வெரி லாங் டைம் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால் க்ரானிக், ஓகேவா? க்ரானிக்கும் பெர்சிஸ்டன்ட்டு ஆர் பெர்சிஸ்டிங் ஃபார் அ லாங் டைம், கான்ஸ்டன்ட்லி ரிக்கரிங், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப நாளாக இருக்கிறது, அதான் வந்து க்ரானிக்னு சொல்லுவாங்க. க்ரானிக் டிசீஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேவா? அடுத்த வார்த்தை கொனன்ட்ரம். கொனன்ட்ரம்னா என்ன அப்படின்னா
ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். ஒரு கன்ஃப்யூசிங் அண்ட் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் அப்டின்னா, கனன்ட்ரம்னு அர்த்தம். நம்மளால சால்வே பண்ண முடியல, ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கு அப்டின்னா, அந்த ப்ராப்ளத்துக்கு பேரு கனன்ட்ரம். ஓகேவா? அடுத்ததுக்கு பேரு டெஃபர். டெஃபர்னா டிலேன்னு அர்த்தம். ஓகேவா? டெஃபர்னா என்ன? டிலே. ஹம்பிள் சப்மிஷன் அண்ட் ரெஸ்பெக்ட். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அ 2 மீனிங் இருக்கு டெஃபர்க்கு. ஒரு விஷயத்த தள்ளி வைக்கிறது, இல்லாட்டி வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து மரியாதை குடுக்கறது. ஓகேவா? 2 விஷயமும் இருக்கு. இந்த செஷன் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா, டெஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஒருத்தவங்கள வந்துட்டு நீங்க மரியாதை செலுத்துறீங்க. தட் இஸ் கால்ட் ஆல்சோ டெஃபர். ஓகே. அடுத்த வார்த்தை டெஃப்ட். டெஃப்ட்னா ஸ்கில்ஃபுல்னு அர்த்தம். இன்எப்ட்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்எப்ட் அப்டின்னா அன்ஸ்கில்ஃபுல்னு அர்த்தம். இபிடி. இபிடின்னா எப்ட்ன்னு அர்த்தம். எப்ட்னாலும் ஸ்கில்ஃபுல் தான். டெஃப்ட்னாலும் ஸ்கில்ஃபுல் தான். அதுவே அதோட ஆப்போசிட் தான் இன்எப்ட். ஓகேவா? அடுத்த வார்த்தை டிட்டாரியேட். டிட்டாரியேட்னா என்ன அப்டின்னா, ஒரு விஷயம் இன்னும் வேர்சன் ஆகுறது. அதுதான் வந்துட்டு டிட்டாரியேட்டிங். ஓகே. அடுத்த வார்த்தை டிலிஜென்ட். டிலிஜென்ட்னா ஹார்ட் வொர்க்கிங்ன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை என்கம்பரன்ஸ். என்கம்பரன்ஸ்னா ஒரு பெரிய முட்டுக்கட்டை. அதுதான் வந்து என்கம்பரன்ஸ் ஆர் அப்ஸ்டக்கிள். சம்திங் தட் மேக் இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு டூ சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு நம்ம சிஜிஎல்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறேன்னு ஒரு என்கம்பரன்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல எஸ்எஸ்சி. தட் இஸ் கால் என்கம்பரன்ஸ். ஓகே. அப்ஸ்டக்கிள். எனர்வேட் அப்படிங்கிறது என் ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ எனர்வேட்னா என்ன அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஆயிடுறது. இதுக்கு மேல முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாம ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சோர்ந்து போய் டயர்டா ஃபீல் ஆகுறது எனர்வேட். அதாவது எக்ஸாஸ்ட். அடுத்த வார்த்தை வந்துட்டு எஸாட்டரிக். எஸாட்டரிக்னா ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கிறது, அன்கிளியரா இருக்கிறது. ஒரு மாரி ஃபார் எக்ஸாம்பிள் ஷி இஸ் சோ எஸாட்டரிக் அப்படின்னா, நம்மளால வந்துட்டு அவள பத்தி ஒரு விஷயமே நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தான் வந்து எஸாட்டரிக், மிஸ்டீரியஸ். இன்டெண்டட் ஃபார் ஆர் அண்டர்ஸ்டுட் பை ஒன்லி அ ஸ்மால் ஆர் ஸ்பெசிஃபிக் குட், மிஸ்டீரியஸ் அண்ட் அப்ஸ்கியர்ன்னு அர்த்தம். நமக்கு வந்து கிளியராவே தெரியாது. ஒன்லி ஃபியூ பீப்பிளுக்கு மட்டும் தான் அந்த விஷயத்த பத்தின தெளிவு இருக்கும். அதுதான் வந்து எஸாட்டரிக். ஓகேவா? அடுத்த வார்த்தை எக்ஸாஜரேட். எக்ஸாஜரேட்னா ஒரு விஷயத்த பூதாகரமா சொல்றது, ஆம்ப்ளிஃபை பண்ணி சொல்றது. ஓகேவா? பெருசாக்கி சொல்றது. அடுத்து வந்து எக்ஸாஸ்பரேட். எக்ஸாஸ்பரேட்னா என்ன அப்படின்னா, இரிட்டேட் இன்டென்ஸ்லி. ஒருத்தவங்களும் வேணுக்குன்னே போய் நோண்டி விடுறது தான் வந்து எக்ஸாஸ்பரேட், அனாய்ன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இந்த வார்த்தை எக்ஸாஸ்பரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது எக்ஸ்குவிசிட் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்குவிசிட்டா இருக்குப்பா. எக்ஸ்குவிசிட்னா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, டெலிகேட்டா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த சாரி எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்து எக்ஸ்குவிசிட்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க. தட் இஸ் கால்ட் எக்ஸ்குவிசிட். எக்ஸ்குவிசிட்னா எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து வந்து ஃபீபிள். ஃபீபிள்னா ரொம்ப வீக்கா ஃபீல் ஆகுறது. ஓகேவா? வில்ட்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. டபிள்யூஐஎல்டி. டபிள்யூஐஎல்டி. அதுவும் வந்து வீக் தான். வீக்கு, வில்ட், ஃபீபிள் இதெல்லாம் ஒரே மீனிங்ல வரும். அடுத்தது ஃபோஸ்டர். ஃபோஸ்டர்னா ஒரு விஷயத்த வந்து ப்ரமோட் பண்றது, ஸ்ட்ரென்தன் பண்றது, என்கரேஜ் பண்றது. ஓகேவா? அதுதான் ஃபோஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் ஃபோஸ்டரிங் மை பிரதர் டு ஸ்டடி அப்படின்னா, ஐ அம் என்கரேஜிங் மை பிரதர் டு ஸ்டடின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபோஸ்டர்னா ப்ரொமோட்டர் ஆர் என்கரேஜ் சம்ஒன். ஓகே. சம்திங் எஸ்பெஷலி சம்திங் டிசைரபிளா ஒரு விஷயத்த பண்ண, "டேய் சூப்பரா பண்றடா, பண்ணுடா. நீ எல்லாம் இந்நேரம் எங்க போயிருக்கன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஃபோஸ்டரிங்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஃப்ரிவாலஸ். ஃப்ரிவாலஸ்னா என்ன அப்படின்னா, அ ஒண்ணுத்துக்குமே ஆகாத விஷயம். உப்புசப்பில்லாத விஷயம். அதுதான் வந்து ஃப்ரிவாலஸ். ட்ரிவியல். நாட் ஹேவிங் அ சீரியஸ் பர்ப்பஸ் ஆர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், "ஏய் நான் இன்னைக்கு PS5 வச்சு விளையாட போறேன் தெரியுமா?" அது உன் லைஃப் என்னடா சேஞ்ச் பண்ண போகுது? ஒண்ணுமே இல்ல. அது ஒரு ஃப்ரிவலஸான ஒரு விஷயம். ரைட்டா? அதுதான் ட்ரிவியல், ஃப்ரிவலஸ். அடுத்த வார்த்தை கிராட்டிஃபை. கிராட்டிஃபைனா வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றது. ஓகேவா? கிவ் பிளஷர் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அ ஒரு விஷயத்த வந்துட்டு கிராட்டிஃபை ஒரு விஷயத்தினால நீங்க கிராட்டிஃபை இல்லாட்டி நீங்க ஒருத்தருக்கு கிராட்டிஃபை குடுக்குறீங்க அப்டின்னா, ஒரு பிளஷரோ, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ ஒருத்தவங்களுக்கு குடுத்தா தட் இஸ் கால்ட் கிராட்டிஃபை ஆர் சாட்டிஸ்ஃபை. அடுத்தது வந்துட்டு இன்சொலன்ட். இன்சொலன்ட்னா ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறது, அவமரியாதையோட நடந்துக்கிறது. இன்சோலண்ட், இம்பர்டினன்ட். இது ரொம்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இம்பர்டினன்ட். இம்பர்டினன்ட்டும் இன்சோலன்ட்டும் ஒரே விஷயம் தான். ஷோயிங் ஆர் ரூட் ஆர் அரகன்ட் லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் மரியாதையே குடுக்காம அரகன்ட்டா பிஹேவ் பண்றது தான் வந்து இன்சோலன்ட். அடுத்து வந்துட்டு ஜுவனைல். ஜுவனைல்னா அந்த யூத் ஸ்டேஜ்ல இருப்பாங்கல்ல. அந்த 11 ஐ மீன் டீனேஜ் தான் அடலசன்ட் ஏஜ். டீனேஜ். அதுதான் வந்துட்டு ஜுவனைல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிலேட்டிங் டூ யங் பீப்பிள் ஆஸ் அ நவுன் ஆர் ஆஸ் அன் யங் பெர்சன். அததான் வந்து ஜுவனைல்னு சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். படம்லாம் பார்த்தீங்கன்னா, இவன் ஜுவனைல் இது ஜுவனல் லான்னு சொல்லிட்டே வந்துட்டு ஒரு லா இருக்கும் பாலிட்டில. குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு எந்த ஜெயில்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுதியிருப்பாங்க.
அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து ஜுவனைல் லான்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா எனக்கு தெரியல. பட் ஜுவனைலுக்கு மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை லோத். லோத்னா வந்து ஹேட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபீல் இன்டென்ஸ் டிஸ்லைக் ஆர் டிஸ்கஸ்ட் ஃபார். ஒரு விஷயத்த ஐயோ! ஐ லோத் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா டிஸ்கஸ்டிங்கா எனக்கு பிடிக்கவே இல்லடா. அதுதான் லோத். ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்துட்டு அப்சீக்வஸ். அப்சீக்வஸ்னா என்ன அப்படின்னா சப்மிசிவ்னு அர்த்தம். ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அடிபணிஞ்சு போறது. உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் ஒருத்தர்கிட்ட. அவங்க கிட்ட நீங்க என்ன அவங்க பண்ணாலும் அப்சீக்வஸா போனீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட அணிபணிஞ்சு போனீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஓபிஎஸ்இ கியூயுஐஓயுஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பெல்லிங். ஓகேவா? அப்சீக்வஸ்னா என்ன? நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு அவங்க அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு மேல போட்டு மிதிச்சாலும் நம்ம தாங்கிட்டு, ஐயோ! நம்ம இவங்ககிட்ட காரியம் நடக்கிறதுனால நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அப்சீக்வஸா இருக்கிறது. அடுத்தது வந்துட்டு பெர்ஃபங்க்டரி. பெர்ஃபங்க்டரினா கேர்லெஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? பெர்ஃபங்க்டரினா என்ன? கேர்லெஸ். ஒரு ஒரு அ கொஞ்சம் கூட கண்டுக்காம, லைஃப்ப பத்தின சீரியஸே இல்லாம தட் இஸ் கால்ட் பெர்ஃபெக்டரி. ஓகே. அடுத்தது பினாக்கிள்னா பீக்குன்னு அர்த்தம். ஓகேவா? பீக், பினாக்கிள், அ ஆக்வே இது எல்லாமே வந்துட்டு டூ த கோர்னர் ஐ மீன் ஹையஸ்ட் பாயிண்ட் இன் லைஃப். ஹைலி சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்கல்ல, "டேய் அவன்லாம் பினாக்கிள்ல இருக்கான்டா." பினாக்கிள் நம்மளே பினாக்கிள் சால்வ் பண்றோம்ல, அதான் பீக்குன்னு அர்த்தம். பீக்னா வந்துட்டு ஆல்ஃபா ரேஞ்சுக்கு இருக்கவங்க லெஜெண்ட். அதுதான் வந்து பீக். ஓகேவா? அதோட ஆப்போசிட் நாடிர். நாடிர்னா கீழ இருக்கிறது. ஓகேவா? லோவஸ்ட் பாயிண்ட் நாடிர். பீக்னா ஆக்வேன்னு அர்த்தம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை ரீகால்சிட்ரன்ட். ரீகால்சிட்ரன்ட் அப்படின்னா டிஸொபீடியன்ட்ன்னு அர்த்தம். ஓகேவா? அ ய நான் நீ என்ன சொன்னாலும் சரி, நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நிப்பாங்க. 4 கால்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன மாரியான கேஸுங்க. ஸோ அது பேரு வந்துட்டு ரீகால்சிட்ரன்ட். ஓகேவா? டிஸொபீடியன்ட். அடுத்த வார்த்தை ரெக்லெஸ். ரெக்லெஸ் அப்படின்னா ரேஷ்னஸ்ன்னு அர்த்தம். அட்டர்லி அன்கன்சர்ன்ட் அபௌட் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சம் ஆக்ஷன் வித்தவுட் காஷன். அ என்னன்னா நடந்துட்டு போதும். நான் பண்றத பண்ணிட்டு தான் இருப்பேன். என் வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கேர்லெஸ்ஸா இருக்கிறது. கேர்லெஸ்ஸு, ரெக்லெஸ்ஸு, ரேஷ்னஸ் இது எல்லாமே ஒரே மீனிங்ல வரும். ஓகேவா? அடுத்த வார்த்தை ரெலன்குவிஷ். ரெலன்குவிஷ்னா வந்துட்டு அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு போறது. ரெலன்குவிஷ்னா என்ன? அபேண்டன். ஓகேவா? வாலண்டியர்லி ஸ்டாப் டூ கீப் ஆர் கிளைம் ஆர் கிவ் அப். அப்படியே கிவ் அப் பண்ணிட்டு போறது. ரெலன்குவிஷ்னா என்ன? அப்படியே கிவ் அப் பண்ணிட்டு போறது தான் ரெலன்குவிஷ். அடுத்த வார்த்தை வந்துட்டு ரெட்டிசன்ட். ரெட்டிசன்ட்னா ரிசர்வ்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ரெட்டிசன்ட்னா என்ன? ரிசர்வ்டு. ரெட்டிசன்ட்னா என்ன? ரிசர்வ்டு. ஒரு மாரி அமைதியா இருக்கிறது. ரெட்டிசன்ட்னா ரிசர்வ்டு. அடுத்து வந்து சமன். சமன்னா ஒருத்தவங்கள வந்துட்டு அ ஒரு மீட்டிங்க்கு ஒரு குளோபல் லீடர்ஸ் எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் கூப்பிடுறீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் சம்மன் பண்றீங்கன்னு அர்த்தம். கால் பண்றீங்க. ஓகே. அடுத்த வார்த்தை டாசிட்டன். டாசிட்டன்னு ரிசர்வ் டாசிட்டனும், ரெட்டிசன்ட்டும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? டாசிட்டன், ரெட்டிசன்னா ரொம்ப அமைதியா இருக்காங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. தனியா இருப்பாங்க. யார் கூடயும் அதிகமா பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க. அடுத்த வார்த்தை உபிக்யூட்டஸ். யுபிக்யூட்டஸ்னா என்ன அப்டின்னா, எல்லா இடத்துலயுமே இருக்கிற மாரி இருக்கும். தட் இஸ் கால்ட் யுபிக்யூட்டஸ். ஆம்னி பிரசன்ட். பிரசன்ட் ஆர் அப்பீனிங் ஆர் ஃபவுண்ட் எவ்ரிவேர். தட் இஸ் கால்ட் யுபிக்யூட்டஸ். ஓகே. யுபிக்யூட்டஸ் புது வார்த்தை. அடுத்தது விசினிட்டி. விசினிட்டினா ப்ராக்ஸிமிட்டின்னு அர்த்தம். ஓகேவா? பக்கத்திலே இருக்கக்கூடியது தான் விசினிட்டி ஆர் ப்ராக்ஸிமிட்டி பக்கத்திலேயே. ஓகே. விசின்னா ஜஸ்ட் அ பக்கத்திலேயே இருக்கு. ஒரு ஒரு இடம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹை ஹாஸ்பிட்டல் என்னோட ஹவுஸோட விசினிட்டிலே இருக்குன்னா, பக்கத்திலேயே இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது விஜிலன்ட்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. ஓகேவா? கேர்ஃபுல், அலர்ட்டா இருக்கிறது தான் விஜிலன்ட்டா இருக்கிறது.